அதே சரக்கு அடிக்க போலாமா? சரிப்பா, நான் சரக்கு எடுத்துன்னு வந்துடுறேன். ஐப்பா சைடிஸ் எடுத்துன்னு வந்துடுவான். இவன் ஊத்தவாய் தவிர வேற என்ன எடுத்துன்னு வருவா சொல்லு? இப்போ அந்த ஊத்தவாயில மிச்சர் கிச்சரை மாட்டி எங்களை வாந்தி எடுக்க வச்சதான் உனக்கு மனசு ஆறும் இல்லை? ஏன்னா நேற்று நாங்கள் தெளிவாக வந்துட்டோம் பாரு, பொறுக்கல இப்போ மனசு உனக்கு. ஓசி குடியில் ஒன்றுக்கு இருந்தால் தான் இப்போ ஒன்றுக்கு இருந்த மாதிரி இருக்கு உனக்கு. செருப்பு கைட்டு அடிப்பதுக்கு அப்புறம் சரக்கு ஃபோன் பண்ண வைடா போனேன். டேய் கறிவாயினோட வாடனாடா குடும்பம் அதையாவது வறுத்து சாப்பிடுவோம், அதாவது உடம்பு கொஞ்சம் நல்லதா இருக்கும். கொடு. சின்ன பையா 10 ரூபாய்க்கு கறி வாங்கிக்கோ, 2 ரூபாய்க்கு கரம் மசாலா பொடி வாங்கிக்கோ, 1 ரூபாய்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிடுறா. 10 ரூபாய் கறிக்கு 2 ரூபாய் கறி மசாலா தூளா? அதுல கொட்டின கறி மசாலா தூள் தான் தெரியும், கறியா தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும். டோய் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், போன டைம் ஒரே பீஸ் பெரிய பீஸா வாங்கினோம்டா, அது மாதிரி வாங்கின்னு வராதரா. ஆளுக்கு ஒரு 4-5 பீஸ் வைக்க தேவையில்ல. இந்த டைம் பக்கத்துல நின்று பொடிசா கட் பண்ணி பார்த்து வாங்கின்னு வா. 10 ரூபாய்க்கு பொடிசா தான் தருவான். அதுல இன்னும் நான் பொடிசா கட் பண்ணோன்னா மிக்சி கூட அரைச்சி எடுத்துன்னு வரேன். தேங்காய் சட்டி மாதிரி ஓரமா தட்டுல வச்சு நான் தொட்டு தொட்டு நக்கி தின்ட்டு போங்க. எனக்கு ஓவர் பிபி ஆகுறீங்க மேல. எனக்கு எச்சி போய் வாங்கின்னு வா போ. என்னை பார்த்தா கூட நான் பைத்தியம் மாரிக்குதா? ஏய்